வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தவா சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 300 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எலும்பே இல்லாமல் போன்லெஸ்ஸாக நீங்கள் சிக்கன் வாங்கிக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாக இது போல் நான் சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே தோசைக்கல் வச்சுட்டேன். தோசை தவாவும் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை மிளகாய் 2 எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டோம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை நம்ம தவாவில் போட்டுடலாம். சிக்கனை இப்படி தவா மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி போட்டு விடுங்க. இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், சிக்கன்லேயே கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுருக்கு. அதனால் நம்ம எக்ஸ்ட்ராலாம் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியெல்லாம் முதல்ல ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள், சிக்கனை நல்லா நான் குக் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணியே இல்லை, ஃபுல்லாக நான் ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நல்லா கலராகவும் வந்திருக்கு. பாருங்கள், நல்லா கோல்டன் கலரில் வர அளவுக்கு நான் நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கேன் சிக்கனை நல்லா குக் பண்ணிட்டோம். இப்போது மசாலா பொருளெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நாம் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். தனியாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். லெமன் கொஞ்சமாக பிழிஞ்சிக்கலாம். சிக்கனோட எல்லா மசாலாவும் நல்லா ஒட்டுற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா பொருள்லாம் போட்டு நான் 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா எல்லா மசாலாவும் சிக்கனோட ஒட்டி 5 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் போதும். அது மட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சின்ன தக்காளி எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு மேலே இருக்கிற வெறும் சதையை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடி எடுத்துட்டு நம்ம சிக்கனோட சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மேலே ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சும்மா லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், தவா சிக்கன் ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் நம்ம செஞ்சிட்டோம். பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா ஸ்பைசியாக சூப்பராக வந்திருக்கு. இந்த தவா சிக்கனை நம்ம சாதத்தோடையும், சப்பாத்தி, பரோட்டா இது கூடயும் நம்ம சேர்த்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். வெறுமனே இந்த தவா சிக்கனை மட்டுமே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் தவா சிக்கன் செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.